கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்களே, இந்த புனித வெள்ளி நாளினிலும் ஆண்டவருடைய திருவார்த்தையை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரத்தின் 19வது திருவசனம். ஜான் சாப்டர் 19 verse 19. ஒருவர் படிக்கலாம். இருந்தோடமாகவே தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது கல்வாரி சிலுவை பாடுகளையும் அதன் மூலமாக நீர் எங்களுடைய வாழ்விற்கு சம்பாதி தந்திருக்கின்ற மீட்பினையும் எண்ணியவர்களாக உமது தூய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய மரணத்தை குறித்தும், ஆண்டவரே, நீர் சிலுவையிலே பாடுபடுகின்ற போது நீர் பேசிய நல் வார்த்தைகளையும் சிந்திப்பதற்காக நாங்கள் முற்படுகின்ற போது ஆண்டவருடைய கிருபையும் உம்முடைய நிறைவான ஆளுகையும் தொடர்ந்து உடனிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினை உமது திரு சமூகத்திலே சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவமாகவும், ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வினில் விரும்புகின்ற நல் மாற்றத்தையும் புத்தாக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்து அரசருடைய மரணம் என்று சொல்லுகின்ற கருப்பொருளிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை சிலுவையின் மொழிகளுக்கு முன்னுரையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். தி டெத் ஆஃப் கிரைஸ்ட் த கிங். இங்கே யோவான் 19வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. உலகினில் பல ராஜாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றும் பல ராஜாக்கள் வாழுகின்றார்கள். இந்த ராஜாக்களின் வாழ்வினிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒருவராக நமது ஆண்டவர் இயேசு திகழ்கின்றவராக இருக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஓசன்னா பவனியிலே ராஜாவாக பங்கு பெற்ற ஆண்டவரை குறித்த நல்வார்த்தைகளை எல்லாம் நாம் சிந்தித்தோம். எவனமாக இறை மகிமை ஆலயத்தை விட்டு கடந்து சென்றது என்றும், ஆண்டவர் இயேசுவின் இந்த பவனியின் தொடர்ச்சியாக இறை மகிமையானது ஆலயத்திற்கு திரும்பியது என்கின்ற வண்ணமாகவும், அவருடைய இறை ஆளுகையை ஏற்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் ஆண்டவருடைய மகிமை மிக்க வாழ்வாக இருக்கும் என்பவைகளையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அவ்வார்த்தைகளின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து சிந்திக்கின்ற போதும் அவர் ஒரு ராஜாவாகவே மரணத்தை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். உலகினில் மரணம் என்று சொல்லுவது எல்லா மனிதருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கின்றது. அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எல்லாரும் வாழ்வின் ஏதோ ஒரு சூழலிலே மரணத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் என்பது நிறைந்திருக்கின்றது. இந்த மரணம் சிலருக்கு இந்த நாட்களிலே தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகின்ற அனுபவமாக இருக்கின்றது. சூசைட் என்று சொல்லுவது பெருகி வருகின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கின்றோம். ஒருவேளை தங்களை தாங்களே மாய்த்து கொள்வதற்கு பல காரணங்களை கூறலாம். சிலர் இந்த நாட்களிலே அநேகர் மொபைல் ஃபோனுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி இருப்பதனால பல்வேறு விதமான வலைத்தளங்களுக்குள்ளதாக சென்று தங்களை தாங்களே மெய் மறந்தவர்களாக தங்களை மாய்த்து கொள்ளுகின்ற அனுபவம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் பலர் பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவர்களாக தங்களை மாய்த்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் வாழ்வினில் சந்திக்க இயலாத பிரச்சனைகள் வருகின்ற போது
வாழ்வினில் தெளிவான புரிதல் அற்றவர்களாக மாறுகின்ற போது தங்களுடைய ஜீவனை விடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் பலர் வாழ்வின் பல நிலைமைகளிலே மரணத்தோடு போராடுகின்றவர்களாக, எல்லா நிலைமைகளிலும் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே நமது ஆண்டவர் இயேசு ஒரு ராஜாவாக தன்னுடைய மரணத்தை எதிர்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே காண்கின்றோம். அந்த மரணத்தின் தன்மை என்று சொல்லுவது இன்று நம்மை அவருடைய திரு சமூகத்திலே கூடி வர செய்திருக்கின்றது. அவருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற ஒரு அனுபவமாக நம்மை இவ்விடத்திலே கூட்டி சேர்த்திருக்கின்றது. அப்படி என்று சொல்லுகின்ற போது அநேகருடைய மரணம் வரலாற்றிலே காலங்கள் கடக்க கடக்க அது மறந்து போகின்ற ஒன்றாக இருக்கின்றது, அல்லது மாய்ந்து விடுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் மரணம் என்று சொல்லுவது திரு சமூகமாக, ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கூடி வருகின்ற போதெல்லாம் அது நினைவுபடுத்தப்படுகின்ற ஒன்றாகவும், அதன் மூலமாக பெறுகின்ற நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் என்று சொல்லுவது புதிதாக்கப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அவ்வண்ணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மரணம் எத்தகையது என்பதையும், அந்த மரணத்தினால் நாம் அடைகின்ற நன்மைகள் என்ன என்பவைகளையும் மிக சுருக்கமாக 3 காரியங்களை மையமாக கொண்டு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்த ஒரு எதிர்நோக்கு உடையவராகவே அவர் இருந்தார். சிறப்பாக அவருடைய பிறப்பு என்பது ஏற்படுகின்ற போதே ஏரோது 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்து எருசலேமை ஒரு கலக்கம் மிகுந்த சமூகமாக மாற்றிவிடுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய சிறு பருவத்திலே, அவர் பச்சிளம் பாலகனாக இருக்கும்போதே அவர் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் ஆண்டவரால் அவர் காக்கப்பட்டார். அதோடு மாத்திரமல்ல, அவர் இளைஞனாகி இறைப்பணி வாழ்வினில் ஈடுபடுகின்ற போது அவர் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் என்பது உண்டானது. ஏனென்று சொன்னால், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு நாசரேத் ஊரிலே வந்து தன்னுடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திலே அவர் பிரவேசித்து இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதின் தொடர்ச்சியாக அவர் அங்கே கொலை செய்யப்படுவதற்கு முற்படுகின்ற ஒரு சூழலை நாம் அங்கே காண முடியும். சிறப்பாக லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 29, 30 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அதாவது 28 ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக தன்னுடைய பச்சிளம் பாலகன் அனுபவத்திலே தனக்கானதை தான் சிந்திக்க, தன்னால் தீர்மானிக்க இயலாதிருந்த ஒரு சூழலிலே மரணம் அவரை வாரிக்கொள்ளுவதற்கு முற்பட்டது. ஆண்டவரால் காக்கப்பட்டார். இளைஞனாகி இறைப்பணி வாழ்வினில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெற்று தன்னுடைய சமூகத்திற்கு இறைவார்த்தைகளை எடுத்து கூறிய போது சமூகம் அவரை ஏற்பதற்கு தயங்கியது, சமூகம் அவரை அங்கீகரிப்பதற்கு தயங்கியது. அவர் கூறுகின்ற வார்த்தைகளால் உண்டாகுகின்ற வாழ்வியல் மாற்றத்திற்கு முற்படாமல் அவரை தீர்த்து கட்டுவதற்கு சமூகம் முற்பட்டது. ஆகவே அவரை செங்குத்தான பாறை நின்று கீழே தள்ளிவிட்டு அவரை கொலை செய்வதற்கு முற்பட்டது என்று நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு தன்னுடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அவர் ஆபிரகாமுக்கும் முந்தினவராக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அவருடைய போதனைகளின் மேன்மையானவைகளை அவர் எடுத்து கூறிய போது யூத சமூகம் ஆண்டவருடைய முன்னிருப்பை ஏற்பதற்கு தயங்கியது. ஆகவே நீ ஆபிரகாமிலும் மேலானவரோ என்று சொல்லி அவரை கொலை செய்வதற்கு முற்படுகின்ற ஒரு சூழலை நாம் காணலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்தின் 58, 59 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது அதற்கு இயேசு
ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வின் பல நிலைமைகளிலே மரணத்தை எதிர்நோக்குகின்றவராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை திருமறை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. ஆக அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குகின்ற போது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறினார். If anyone wish to follow me, let him take his own cross and follow me. ஆக சிலுவை மரணத்திற்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றவராகவும் தன்னை பின்பற்றுகின்றவர்களை அதை நோக்கிய ஒன்றிற்காகவும் ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். ஆக அவ்வண்ணமாக ஆண்டவர் தன்னுடைய இறைப்பணி வாழ்வை துவங்கி வருகின்ற போது அவர் எதை கூறினாரோ அதை வந்து அடைகின்ற ஒரு சூழல் என்பது இந்நாளுக்குரிய திருமறை பகுதியினிலே நமக்கு தரப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, பொதுவாக யூத முறைமையிலே, அதாவது எபிரேய வழி வருகின்ற ஒரு சமூகம் யூத சமூகம் என்று சொல்லுகின்ற போது, த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ஒரு உச்சபட்சமான தண்டனை என்று சொல்லுகின்ற போது எபிரேய மரபிலே சிலுவை மரணம் என்று சொல்லுவது இல்லை. மாறாக அவர்களுடைய தண்டனை தீர்ப்பினுடைய உச்சம் என்று சொல்லுவது கல்லறிந்து கொல்லுவதுதான். ஆகவே பழைய ஏற்பாட்டின் பல திருமறை பகுதிகளை நாம் படிக்கின்ற போது கல்லறிந்து கொல்லுதல் என்று சொல்லுவது உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் பல இடங்களிலே ஆண்டவரை கல்லறிவதற்காக அவர்கள் முற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அருட்பணியின் தொடர்ச்சியாக அல்லது மீட்பின் திட்டத்திலே அவர் சொல்லுகின்ற போது சிலுவை என்று சொல்லுவது ஆண்டவருடைய வாழ்வினிலே இடம்பெறுகின்ற ஒன்றாக மாறி இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால், காலத்தின் ஓட்டத்திலே இறைமக்களுடைய வாழ்வு அடைந்திருக்கின்ற மாற்றங்கள், அவருடைய அரசியல் சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் அது உள்ளடக்கியதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிலுவை என்று சொல்லுவது மிக கேவலமான ஒன்று, மிகவும் அருவருக்கத்தக்க ஒன்று, மிகவும் துன்பமும் வேதனையும் நிறைந்த ஒன்று என்று சொல்லுவது இயேசுவின் காலத்தில் இருந்த ஒன்றாகும். அப்படி என்று சொன்னால், யூத சமூகமாக இருக்கின்ற இவர்களின் மீது ஆளுகை செய்கின்ற ஒரு சமூகமாக இருக்கின்றவர்கள் ரோமர்களாக இருக்கின்றார்கள். ரோம சாம்ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களாக, அடிமைகளாக்கப்பட்டவர்களாக வாழுகின்ற ஒரு யூத சமூகத்தினின்று ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை காணுகின்ற போது கல்லறிதல் என்று சொல்லுகின்ற ஒன்றிலிருந்து கடந்து சிலுவை என்று சொல்லுகின்ற தன்னுடைய சமகாலத்தில் இருக்கின்ற உச்சபட்சமான ஒரு தண்டனை சின்னத்தை தன் மீது ஏற்றுக்கொள்ளுவதற்கு முற்படுகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சம்பாதித்து தரக்கூடிய இந்த மீட்பு என்று சொல்லுவது முழு மனுக்குலத்திற்கும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் உலக இரட்சகராக இந்த உலகத்திலே பிறந்தார். அதே போல அவருடைய மரணம் என்று சொல்லுவது உலக இரட்சிப்புக்கான ஒரு மரணமாக இருக்கின்ற போது அன்றைய முழு உலகத்தின் மீதும் அதிகாரம் செலுத்திய ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு உச்சபட்சமான தண்டனையை ஆண்டவர் தன் மீது ஏற்கின்றவராக சிலுவை மரணத்தை அவர் தெளிந்தெடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் அடைகின்ற இந்த பாடுகளும் அவர் அடைகின்ற இந்த சாவும் என்று சொல்லுவது எதை வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு இங்கே தன்னுடைய பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதின் தொடர்ச்சியாக அவர் இந்த சிலுவை மரணத்தை தெரிந்தெடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக யோவான் 18வது அதிகாரம், அதாவது இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியிலே நாம் நேரத்தை கருதி 19வது அதிகாரத்தின் 1 முதல் 22 வரை உள்ள வசனங்களை நாம் படித்தோம். ஆனால் 18வது அதிகாரத்தையும் நாம் சேர்த்து படிக்கின்ற போது அதிலே 11வது வசனத்தை நாம் படிக்கலாம். யோவான் 18:11.
ஆக இங்கே ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக முதலாவதாக அவர் பாடுகளை ஏற்கின்றவராக இருக்கின்றார். He accepts suffering. சிலுவையின் பாடு என்று சொல்லுவது எளிதான ஒரு பாடு அல்ல. முதலாவது, அது ஒரு மனிதரை அவமானமடைய செய்கின்றதாக இருக்கின்றது, நிந்தைகளை அனுபவிக்க செய்கின்றது, உள்ளத்திலே உள் உணர்வினிலே வேதனைகளை அனுபவிக்க செய்வதோடு மாத்திரமல்ல, அதோடு சரீர ரீதியாக பல வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு இழிவான ஒன்றாக மாறுகின்றதாக இருக்கின்ற போது ஆண்டவர் எதை கூறி தன்னுடைய ஊழியத்தை துவங்கினாரோ அதை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணத்திலே அவர் வந்து நிற்கின்றவராக இருக்கின்றார். இன்று உலகினில் அநேகர் பல காரியங்களை சொல்லுவார்கள், ஆனால் யதார்த்தமாக அதே சூழல் அவர்களுடைய வாழ்வினிலே வருகின்ற போது அதிலிருந்து அகன்று விடுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தான் எதை கூறினாரோ அதை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக, தனது சீடர்களை எதை நோக்கி அழைத்தாரோ அதை தானே செய்து நிறைவேற்றுகின்றவராக ஆண்டவர் முற்படுகின்ற ஒரு சூழலை நாம் சிந்திக்கின்றோம். நேற்றைய இரவினிலே நாம் சிந்தித்தோம், ஆண்டவர் இயேசு பாத்திரத்தை எடுத்து என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அனுபவத்தை குறித்து கூறினார். இங்கே துன்பத்தை ஆண்டவர் கூறுகின்ற போது அதை ஒரு பாத்திரம் என்று சொல்லி கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பாத்திரம் என்று சொல்லுகின்றது யூதருடைய வாழ்வினிலே அவருடைய பஸ்கா கொண்டாட்டத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த பஸ்கா பண்டிகையிலே 4 விதமான பாத்திரங்களை யூத முறைமையிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கூற முடியும். சிறப்பாக ஆண்டவர் ஒவ்வொரு நிலைமையினிலும் அதை சொல்லுகின்ற சூழ்நிலைகளை நாம் காணலாம். ஆனால் இங்கே அவர் சொல்லுகின்ற போது, அவர் தன்னுடைய பாத்திரத்தை குறித்து சொல்லுகின்ற போது, இந்த துன்ப கிண்ணம் அல்லது துன்ப பாத்திரத்திலே அதனுடைய அடி வண்டலையும் அவர் பருகின்றவராக இருக்கின்றார் என்று கூறலாம். ஒருவேளை கீர்த்தனையிலே நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஒரு கீர்த்தனை இருக்கின்றது, புண்ணியன் இவர் யாரோ என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அந்த கீர்த்தனையை அவர் தொடங்கி துன்பத்தின் அடி வண்டலையும் பருகுகின்றவர் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே, ஒரு கப்பில் கொஞ்சம் டீயோ ஏதாவது நம்ம ஊற்றி வச்சோன்னு சொன்னால் அதில் ஒரு துளி கூட வைக்காமல் அதை பருகுகின்ற ஒரு சூழல் என்று சொல்லுவதை போல ஆண்டவர் தன்னுடைய துன்ப பாத்திரத்தை பூரணமாக பருகுவதற்கு அவர் முற்படுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை சில திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைமையிலே அவர்கள் கம்யூனியன் அப்சர்வ் பண்ணுகின்ற சூழலை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எல்லாம் இண்டிவிஜுவல் கப் பயன்படுத்துகின்றோம். ஆனால் பாரம்பரியமான திருச்சபைகளிலே ஒரே கப்பை அவர்கள் பயன்படுத்திவிட்டு கடைசியில் அந்த ஆராதனை வேளையில் தானே அதை நல்ல துணி கொண்டு முற்றிலுமாக அதை துடைத்து எடுத்து விடுவார்கள். அந்த கப்பில் ஒரு துளி ரசம் கூட இல்லாத அளவிற்கு அதை துடைத்து எடுக்கின்ற ஒரு அனுபவம். அதுபோல ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை பாடுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற போது பூரணமாக அந்த பாடுகளை தன் மீது ஏற்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், இங்கே ஒலிவ மலை இருக்கக்கூடிய இந்த தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்ற சூழ்நிலையை அறிந்து அவர்கள் அவரை கைது செய்வதற்காக வருகின்ற ஒரு சூழலிலே பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுக்கின்றார். ஆண்டவரே, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று கூறியவர் இங்கே ஆண்டவர் மீது கைபோட வருகின்றவர்களை அல்லது அவர்கள் பிடிப்பதற்கு முற்படுகின்ற போது பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை, வலது காதை வெட்டுகின்றதை நாம் காண்கின்றோம். மீன் பிடிப்பவராக இருந்தவர், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்பாக வந்தவர், ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் இருந்தவர், துன்பமான ஒரு சூழல் எனக்கு முன்பதாக இருக்கின்றது என்பதை பல நிலைமைகளிலே ஆண்டவர் எடுத்து கூறியவர், மறுரூப மலையிலே இந்த யோவானையும் இந்த பேதுருவையும் இந்த யாக்கோபையும் ஆண்டவர் தன்னோடு அழைத்து சென்று, these are the things going to happen in Jerusalem,
எருசலேமிலே நிகழ இருக்கக்கூடிய காரியங்கள் இவைகள் என்றெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக காட்சிப்படுத்திய பின்பும் தன்னுடைய மாம்சீகமான பலத்திலே பலன் கொள்ளுகின்றவராக தன்னுடைய உறைவாளினை எடுத்து வெட்டுவதற்கு முற்படுகின்ற போது கழுத்திற்கு வைத்த குறி காதுக்கு சென்றது. அப்படி என்று சொன்னால் அவனுடைய ஆயுத பிரயோகம் என்று சொல்லுவது ஆண்டவரோடு இருக்கின்ற போதே அவனுடைய தன்மையிலும் அவனுடைய குறியிலும் அவனை மாற்றி இருக்கின்றது என்பது பொருள்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனினும் ஆண்டவர் இயேசு அவனுடைய வாளினை உரையிலே போடச் செல்லிவிட்டு அவர் பூரணமாக அந்த துன்ப பாத்திரத்தை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்கு முற்படுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு இங்கே ராஜாவாக கிறிஸ்து அரசர் மரணத்தை சந்திக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றவராக அல்ல, மாறாக தன்னை இந்த மனுக்குலத்திற்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துகின்றவராக, சிறுமைப்படுத்துகின்றவராக, மனுக்குலத்தின் பாவத்திலே அவர் பங்கு பெறுவதைப் போல இந்த துன்ப பானத்தை தன் மீது ஏற்றுக்கொள்ளுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக சஃபரிங் என்று சொல்லுகின்ற போது நீதியின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு ஆண்டவர் தன்னையே கையளிக்கின்றவராக இந்த தருணத்திலே சிலுவையை எதிர்நோக்குகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த கைது நடவடிக்கைகள் என்று சொல்லுவதெல்லாம் அவரை நியாயாசனத்திற்கு முன்பதாக கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றது. இந்த நியாயாசனத்திலே வருகின்ற போது ஆண்டவர் இயேசுவை முதலாவதாக அவர்கள் அன்றைய சமய தலைவர்களிடத்திலே, பிரதான ஆசாரியரிடத்திலே கொண்டு செல்லுகின்றார்கள். அன்னா காய்பா என்று சொல்லுகின்ற பிரதான ஆசாரியர்கள் சுமார் 50 ஆண்டுகள் அல்லது 600 ஆண்டுகள் இஸ்ரவேல் சமூகம் அல்லது யூத சமூகமானது இந்த ஆசாரிய குடும்பத்தினாலே ஒரு புரண்டோடிய அல்லது ஒரு பேக்ஸ்லைட் ஆன இன்னும் பல்வேறு விதமான அநீதிகளும் அநியாயங்களும் ஆலயத்திலே நிகழ்ந்தேறுவதற்கு காரணமாகி போன ஒரு குடும்பமாக மாறி இருக்கக்கூடிய இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பதாக நமது ஆண்டவர் இயேசு நீதியின் மீது பசிதாகம் கொண்டவராக, துன்ப கிண்ணத்திலே பானம் பருந்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தவராக, கைகள் கட்டப்பட்டவராக அவர் வந்து நிற்கின்ற போது அவரை விசாரிக்கின்றவர்களாக இவர்கள் செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனினும் இவர்களுடைய செயல்பாடுகளின் தொடர்ச்சியாக அங்கே மரண ஆக்கினை என்பது அவர்களால் கொடுக்க இயலவில்லை என்பது திருமறையிலே கூறப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. ஒருவேளை 18, 19வது அதிகாரத்திலெல்லாம் நாம் படித்தோம் என்று சொன்னால், ஆனால் இங்கே அப்படி என்று சொன்னால் முதலே நான் சொன்னேன், இவர்களுடைய முழுமை திட்டத்தின் அடிப்படையில் அல்லது திருமறையினுடைய ஒழுங்குபடி ஒரு யூதனாக இருக்கின்றவரை கல்லறிந்து கொல்லுவதுதான் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு தண்டனை. ஆனால் ஆண்டவர் இயேசுவிற்கு சிலுவை மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது இவர்களுடைய உள்ள அந்தரங்கமாக இருக்கின்றது. காரணம் என்ன? இந்த பிரதான ஆசாரிய குடும்பமும் அவர்களை சார்ந்த கும்பலுக்கும் ஆண்டவர் எதிராக செயலாற்றினார். ராஜாவாக எருசலேம் நகர வீதிகளிலே உலா வந்த ஆண்டவர் எருசலேம் நகரத்திற்குள்ளதாக பிரவேசித்த போது, அவர் ராஜாவாக எருசலேம் நகரத்திற்குள்ளதாக பிரவேசிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாகத்தான் பிலாத்துவும் தன்னுடைய படைகளோடும் பட்டாளங்களோடும் இந்த எருசலேம் நகரத்திற்குள்ளதாக ஒரு பெரிய பவனியை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய யூத மார்க்கத்தமைந்தவர்கள் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேம் நகரத்திலே வந்து கூடுவார்கள், முகாமிடுவார்கள், ஒலிவமலையின் அடிவாரங்களிலே கூடாரங்களை அமைப்பார்கள், பஸ்காவை கொண்டாடுவதற்கான ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் மேற்கொள்ளுவார்கள். இதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒழுங்குமுறை. இவைகளின் நடுவினிலே பாக்ஸ் ரொமானா என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ரோமின் சமாதானம் என்பது சீர்கெடாமல் இருப்பதற்கு எவ்வளவு தூரமான கட்டுப்பாடுகளோடு இந்த சமூகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளதாக வைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பிலாத்து அங்கே வந்து தன்னுடைய டெண்டை போட்டவராட்டு தன்னுடைய மாளிகையிலே தங்குகின்றவராக இந்த நகரத்திலே எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்து ஏறிவிடக்கூடாது என்று சொல்லுவதற்கான பாதுகாப்பு ஒத்திகைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நேரம். அது முடிந்த சில மணி நேரத்திலே ஆண்டவருடைய என்ட்ரி.
இந்த பெருந்திரளான கூட்டம் ஆண்டவருக்கு முன்பதாகவும் ஓசன்னா ஓசன்னா இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று முழங்கினார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த பவனி எங்க நோக்கி செல்லும்? பிலாத்து வந்து தங்கி இருக்கக்கூடிய அவருடைய மாளிகையை நோக்கி செல்லோன்னு சொல்லி விரும்பினாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் இந்த கழுதையின் மீது அமர்ந்து செல்லுகின்ற இந்த பவனி, இந்த ராஜ பவனி என்று சொல்லுவது பிலாத்துவை நோக்கி, பிலாத்துவின் அரண்மனையையோ அல்லது அவருடைய மாளிகையை நோக்கி செல்லுகின்ற ஒவ்வொரு பவனியாக இல்லாமல் அது ஒரு டைவர்ஷன் எடுத்தது. அது டெம்பிளுக்குள்ள வந்தது, எருசலேம் தேவாலயத்திற்குள்ளதாக வந்தது. எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார். அப்படி என்று சொன்னால் the income they generated. ஆக இந்த சதுசேயரும் இந்த பரிசேயரும் இந்த பிரதான ஆசாரியரும் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் இந்த சமூகத்திலே செய்த பல்வேறு விதமான அநியாயங்களும் அட்டூழியங்களும் சமூக சீர்கேடுகளும் ஆண்டவரால் துடைத்தறியப்படுகின்ற ஒன்றாக, ஆண்டவரால் தூய்மைப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக மாறிய போது he need to die. அவர் நம்முடைய சமூகத்திற்கு ஏற்புரியவர் அல்ல. ஆக இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு குமுறல் அவர்களுக்குள்ளதாக உண்டாகுகின்ற ஒரு சூழலிலே அவர்களை இந்த கல்லறிதல் என்று சொல்லுவதை கடந்தும் அந்த நாளில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறையாகிய இந்த ரோம அரசமைவுக்கு உட்பட்டவர்களாக சிலுவை மரணத்தை ஆண்டவர் மீது சுமத்துவதற்கு கொடுப்பதற்கு பிலாத்துவின் உதவியை நாடுகின்றவர்களாக அவருக்கு முன்பதாக வருகின்றதை நாம் காண்கின்றோம். 19வது அதிகாரம் அதிலிருந்து தான் துவங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பிலாத்துவிற்கு முன்பதாக வருகின்ற போது பிலாத்து ஆண்டவரை விசாரிக்கின்றவராக செயல்படுகின்றார். ஆனால் ஆண்டவரிடத்திலே பலமுறை அவர் விசாரித்தும் அவர் கூறுகின்றது, இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் என்று கூறுகின்றார். He is innocent, blameless. அவரில் குற்றமில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே பிலாத்து ஒரே ஒரு உபாய தந்திரத்துக்குள்ள வர்றார். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், இவங்களை இது பண்றாருன்னு சொன்னா அவர் அவருக்கு மேல உள்ள ஒரு ஆள் என்று சொல்லுகின்ற போது இந்த பிலாத்து அவர்களுக்கு முன்பதாக ஒரு ஆப்ஷனை கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். சிறப்பாக யோவான் 18வது அதிகாரத்தின் 39வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்று கேட்கின்றார். ஆக துன்பத்திலே ஆண்டவர் பங்கு பெறுகின்றவராக இருக்கின்றார். இங்கே இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு பதிலாளாக மாறுகின்றார். 40வது வசனமும் 18வது அதிகாரத்தின் 40வது வசனமும், அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். A gang leader. எப்படி பேதுரு ஒரு செலட்டாக இருந்து இந்த ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகையில் இருந்து தன்னுடைய மக்களை மீட்டெடுப்பதற்காக செயல்படுகின்ற ஒரு குழுவாக அவர்கள் செயல்பட்டார்களோ, அதுபோல ஒரு லீடராக செயல்பட்டவர் தான் இந்த பரபாஸ். பல்வேறு விதமான குற்ற செயல்கள் நிமித்தமாக சிறைப்படுத்தப்பட்டவராக நிற்கின்ற போது பிலாத்து ஒரு சாய்ஸை அவர்களுக்கு முன்பதாக வைக்கின்றார். இந்த பஸ்கா பண்டிகையில நல்லெண்ணம் கருதி இந்த இயேசு குற்றமற்றவராக இருக்கின்றார், நான் விசாரித்த பட்சத்தில், ஆகவே இவரை விடுதலை பண்ணுவதற்கு முற்படுகின்றவராக அவரை ஆண்டவருக்கு முன்பதாக இந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்பதாக கொண்டு வருகின்ற போது இந்த ஜனக்கூட்டம் இயேசுவை ஏற்பதற்கு தயங்குகின்றது. ஏன்? காரணம் இவைகள்தான். இந்த பிலாத்துவின் அதிகாரத்திற்கு எதிராக இயேசு செயல்படுவார் என்று எண்ணிய போது ஆண்டவர் இயேசுவின் பவனி எருசலேம் தேவாலயத்திற்குள்ளதாக சென்றது. எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிப்பதாக இருந்தது. தங்களுக்குள் மாற்றத்தை விரும்பாதவர் சமூகம் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒன்றாகவும் பரபாசை விடுதலை செய்வதற்கு முற்படுகின்ற ஒன்றாகவும் செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இன்று நாமும் பரபாசனுடைய இடத்திலே இருக்கின்றோம்.
ஆண்டவர் இயேசு பரபாசின் இடத்தை எடுத்துக்கொண்டார். பிலாத்து விரும்பிய இயேசுவின் இடத்தை பரபாஸ் பெற்றுக்கொண்டு பரபாசின் இடத்தை ஆண்டவர் இயேசு பெறுகின்றவராக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். குற்றமற்றவர் குற்றவாளியாக தீர்க்கப்படுவதற்கு முற்படுகின்றார். குற்றமுள்ளவர் என்று சொல்லுகின்றவர் விடுதலையாக்கப்படுகின்றவராக மாறுகின்றார். அதுவே சிலுவையின் அனுபவமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் இந்த சிலுவை மரணம் என்று சொல்லுவது அவருடைய துன்ப அனுபவத்திலே பங்கு பெற செய்கின்ற ஒன்றாகவும், மேலும் அவருடைய சிலுவை மரணம் என்று சொல்லுவது பதிலாளியாக மாறுகின்ற ஒன்றாகவும் அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்றிலே திருச்சபையினுடைய வரலாற்றிலே நாம் படிக்கின்ற போது பின்னாளிலே பரபாஸ் மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வினில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகின்றவைகள் எல்லாம் வரலாறு சார்ந்த இறை உண்மைகளாக இருக்கின்றது. கடைசியாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசு அவருடைய இந்த சிலுவை மரணம் என்று சொல்லுகின்ற போது அது 17, 18 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது, யோவான் 19வது அதிகாரத்தின் 17, 18 ஆகிய வசனங்கள், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாசையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பாவத்திற்கு பரிகாரியாக ஆண்டவர் இயேசு இங்கே சிலுவையிலே மரிக்கின்றார் அல்லது பாடுபடுகின்றார் என்று நாம் கூறலாம். 17வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் படிக்கின்ற போது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நீங்கள் மற்ற நற்செய்தி நூல்களிலே படித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவின் இந்த சிலுவை பாதையிலே அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு பலர் உதவி செய்ததை போல கூறப்பட்டிருக்கும். சிரேனே ஊரனாகிய சிமியோன் என்று சொல்லுகின்ற நிலைமையின் எல்லாம் அவர்களெல்லாம் வந்து ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை சுமப்பதிலே உதவி செய்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இங்கே சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசு தாமே தனது சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று சொல்லப்படுகின்ற போது அவருடைய சிலுவையின் தெரிந்தெடுப்பதிலே இருக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவர் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் கூறிய அறைகூவலின் நல்வார்த்தைகளின்படியே அவர்தாமே அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து கொண்டு செல்லுகின்ற போது 18வது வசனத்திலே அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எவனமாக சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். தேவதூதர்களின் நடுவினிலே வாசம் செய்கின்றவர், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், இங்கே பாவிகளில் பாவியாக, பாவிகளின் சிநேகிதனாக சிலுவையிலே அவர் மரிக்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசு இங்கே பாவ பலியாக மரிக்கின்ற போது உலகத்தாரின் பாவத்தை எல்லாம் தன் மீது ஏற்கின்றவராக, பாவிகளில் ஒருவராக அவர் கருதப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றவராக அவர் மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கன் 53வது அதிகாரத்திலே கூறுகின்ற போது 12வது வசனம், ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்லுகின்ற அனுபவத்தை காண்கின்றோம். ஆக அந்த வார்த்தை கிருபையினாலும் நிறைந்து மாம்சமானார், அவருடைய வாசம் என்று சொல்லுவது he dwelt amongst us, அவர் நம்மிடையே வாசம் செய்தார் என்று யோவான் தன்னுடைய முதல் அதிகாரத்திலே கூறுவதைப் போல இங்கே 19வது அதிகாரத்திலே வருகின்ற போது ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணம் என்று சொல்லுகின்ற போது அவர் பாவிகளின் நடுவினிலே பாவிகளின் சிநேகிதனாக மரிப்பதற்கு தன்னை கொடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு ராஜாவாக ஆண்டவர் இயேசு பாவிகளின் சிநேகிதனாக அவர் மரிக்கின்றவராக இருக்கின்றார்.
அவனமாக அவருடைய மரணம் என்று சொல்லுவது இன்று பெரியதொரு மாற்றத்தை நம்முடைய வாழ்வினிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. உலகத்தார் எல்லாருடைய வாழ்வினிலும் ஆண்டவருடைய மரணம் ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலே சொல்கின்ற போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிரைஸ்ட் lives in me. It is not I who live, but Christ lives in me என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடு மரணத்தின் வாயிலாக நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அவனமாக சிலுவையிலே ராஜாவாக மரிக்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையில் தொங்குகின்ற இந்த பாடுகளின் நடுவினிலும் அவருடைய திருவாய் மொழிந்து மலர்ந்த நல்வார்த்தைகளை தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, நீரே என்னில் வாழுகிறீர் என்கின்ற ஒரு அர்ப்பணத்தோடு நாம் செயல்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.